single day. Hi viewers, how are you all of you? I hope everybody is doing well. ரொம்ப சந்தோஷம் and thank you for watching all of you. இன்னைக்கு ஒரு லெசனில் நம்ம வந்து phrasal verbs வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். Phrasal verbனா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து verbs நல்லா தெரியும் இல்லையா? see, look, work இந்த மாதிரி சொல்லக்கூடியது எல்லாமே verbs அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேஸ்னால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, 2-3 வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு புது மீனிங் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். சம்டைம்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் வேர்போட ஜாயிண்ட் ஆகிடும். மற்ற எந்த ஒரு நாளும் சரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் 2 or 3 வேர்ட்ஸ் ஜாயின்ட் டுகெதர் அண்ட் கிவிங் எ நியூ மீனிங். ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃப்ரேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாம்பிளுக்கு வந்து ஒரு வேர்ப் மட்டும் எடுத்துருக்குறோம், லுக் அப்படிங்கிற வேர்டு. நம்மளுக்கு லுக்னா மீனிங் நல்லா தெரியும். நான் ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டிஃப்ரென்சஸை வந்து போட்டிருக்கிறேன். see, look, watch இந்த 3 இது ஒரே அர்த்தமாக பார்த்தல்னு இருந்தாலும் அதற்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கலைன்னா பார்த்துக்கோங்க, லிங்க் இருக்குது. சீனா நம்ம ஜென்ரலாக பார்க்குறது எல்லாத்தையுமே இப்போ கண்ணில் கட்டுப்படுறது எல்லாம் சீன்னு சொல்கிறோம், பார்க்குறது. லுக் அப்படிங்கிறது வந்து நம்ம கவனத்தை திருப்பி பார்க்குறது. இப்போ லுக் தேர் அப்படிங்கிறாங்க, லுக் அட் ஹியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இங்கே கவனி அப்படின்னு சொல்கிறோம். ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு சவுண்டு கேட்குது, நம்ம திரும்பி அதை நின்று கவனித்து பார்க்குறோம். கவனித்து உற்று நோக்குதல், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லுக் அப்படின்னு சொல்கிறோம். வாட்ச் அப்படின்னா கண்டினியூஸாக பார்க்குறது இல்லையா, அதாவது அதை உற்று நோக்குதல் ப்ளஸ் கண்டினியூஸாக அந்த டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்க்குறது. டிவி நியூஸ் பார்க்குறதாகட்டும், சீரியல், மூவி, சினிமா, இதெல்லாமே வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லுக் வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா இந்த ஒரு வேர்டு லுக் அப்படிங்கிறது எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ரேஸில் வந்து பார்த்தீங்க, நீங்கள் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, ரிட்டனில் வந்து இந்த ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா it seems very good and very fantastic and it gives a good flavor to your spoken English. Okay, so you can try these phrasal verbs in your spoken English, both in your spoken English and in your written also. Okay, so let's watch now the lesson. Let's go to the lesson now. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டு யூ பாருங்கள், லுக் ஆஃப்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். அது ஒரு ப்ரிப்போசிஷன். 2 ஆஃப்டர்னா பிறகுங்கிற ஒரு மீனிங், லுக்னா கவனித்தல் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். ஸோ 2 சேரும்போது பார்த்தீங்கன்னா புதுமையான நம்மளுக்கு ஒரு மீனிங் வந்துடும். லுக் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா டு டேக் கேர் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங், அதாவது கவனித்து கொள்ளுதல். ஓகேயா, இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்கள்லாம் வந்து பெற்றோர்கிட்ட வளராமல் அவங்க சித்தப்பா வீட்டில் பெரியப்பா வீட்டில் எல்லாம் வளருவாங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்லணும்னா தே லுக் ஆஃப்டர் அவர் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கள் குழந்தைங்களே அவங்க பார்த்துக்கிட்டாங்க, வளர்த்தாங்க, அந்த மாதிரின்னு சொல்லக்கூடியது வந்து கவனித்து கொள்தல் அப்படிங்கிறது வந்து லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேயா, ஸோ டு டேக் கேர் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறோம் நம்ம. ஐ நீட் டு ஃபைண்ட் சம்ஒன் ஹூ கேன் லுக் ஆஃப்டர் மை டாக்ஸ் திஸ் வீக்கெண்ட் while I'm on holiday. நான் இன்றைக்கி இந்த வாரம் ஹாலிடே இருக்குது, ஊருக்கு போயிடுவேன், எனக்கு வீட்டில் உள்ள நாய் வந்து பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ லுக் ஆஃப்டர் அப்படின்னா கவனித்தல்னா நம்ம கண்ணால் கவனிக்கிறது இல்லை, ஒருத்தரை பொறுப்புடன் கவனித்து கொள்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு குழந்தைய உங்கள்கிட்ட விட்டு போகிறோம், நம்ம குழந்தைய கவனிச்சிக்கிறோம், அங்கே தான் நம்ம அந்த லுக் ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக் அஹெட். ஸோ அஹெட் அப்படின்னா நம்ம முன்னேறி சொல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். லுக்னா கவனித்தல் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சேரும்போது என்ன மீனிங் நம்மளுக்கு வருது, டு திங்க் அபவுட் அண்ட் பிளான் த ஃப்யூச்சர். ஸோ எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணி நம்ம பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தான் லுக் அஹெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், லெட்ஸ் லுக் அஹெட் டு நெக்ஸ்ட் மந்த்ஸ் ப்ரொஜெக்டட் சேல்ஸ் ஃபிகர்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே அந்த ப்ரொஜெக்டட் சேல்ஸ் ஃபிகர்ஸ்னால் அடுத்த மாதத்துக்குள்ள நம்ம விற்பனை பற்றிய விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் அது அலசி ஆராய வேண்டும். அது திங்க் அண்ட் அதை பற்றி பிளான் பண்ணணும். கொஞ்சம் அடுத்த வருஷம் உள்ள சேல்ஸ் பற்றி we have to discuss, we have to think over it. நம்ம என்ன செய்யணும், பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ லுக் அஹெட் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம், நம்ம டு திங்க் அபவுட் and plan the future. Okay, so இந்த மாதிரி group of words join ஆகும் பொழுது மீனிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுதான் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லுக் அரவுண்டுன்னா நம்மளுக்கு தெரியும், சுற்றி இருக்குது, அரவுண்டுன்னு சொல்லலாம் சம்டைம். அண்ட் லுக் அப்படின்னா கவனித்தல்னு ஏற்கனவே தெரியும். ஸோ விசிட் அ பிளேஸ் அண்ட் see what is there.
visit a place and see what is there. அதை தான் நம்ம லுக் அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு கவனிக்கணும் அப்படிங்கிறத லுக் அரவுண்ட் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, do you want to have a look around the town this afternoon? இந்த டவுனை வந்து ஆஃப்டர்நூன் சுற்றி பார்க்கணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு மீனிங். do you want to have a look around town this afternoon? அப்படி என்ன மீனிங்? இன்றைக்கி மத்தியானம் வந்து டவுனை சுற்றி பார்க்கணுமா அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம், ஊரை சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விசிட் அ பிளேஸ் அண்ட் see what is there அப்படிங்கிறது தான் லுக் அரவுண்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஃபோர்த் ஒன் லுக் அட். அதுக்கு லுக் அட் ஏற்கனவே நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறேன். அந்த லுக் லுக் வாட்ச்லாம் பார்க்கும்போது லுக்கு அடுத்தது அட் ஒரு எப்போவுமே நம்ம சொல்லும் பொழுது. ஸோ இது லுக் அட்டுன்னு வரும்போது இதுக்குள்ள மீனிங் டிஃப்ரெண்ட்டாக வரும். டு கன்சிடர் ஆர் எக்ஸாமின் சம்திங் யூஷுவலி பிஃபோர் மேக்கிங் எ டெசிஷன். ஒரு விஷயத்தை வந்து செய்து முடிப்பதற்கு முன்னால் அதை நல்லா அலசி ஆராய்ந்து அதை எக்ஸாமின் பண்ணி அதில் நிறை குறைகள் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் லுக் அட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வி வில் ஹாவ் டு லுக் அட் ஆல் த ப்ரப்போசல்ஸ் பிஃபோர் கம்மிங் டு எனி டெசிஷன். நம்ம ஒரு ப்ரப்போசல் இருக்குது, அதை முடிவுக்கு வரும் பொழுது அதை பற்றி நன்கு அலசி ஆராய்ந்திருக்க வேண்டும். ஸோ லுக் அட் அப்படின்னு நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம். லுக் அட்டுங்கிறது ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, ஃப்ரேஸ் அது வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இது லுக் அட் வந்து டு ரீட் சம்திங் quickly அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். கேன் யூ ஹாவ் அ லுக் அட் த நோட்ஸ் ஐ கேவ் யூ லாஸ்ட் வீக் நோட்ஸ் கொடுத்துருந்தேன், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்களா, அதில் படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறது தான் கேன் யூ ஹாவ் அ லுக் அட் த நோட்ஸ் ஐ கேவ் யூ லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது. டு கன்ஃபர்ம் ஆர் ஃபேஸ் சம்திங் அதுக்கும் நம்ம வந்து லுக் அட் யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் லுக்கிங் அட் அ லார்ஜ் ஃபைன். ஃபைன்னா என்னது? அபராதம் கட்டுறது, மிகப்பெரிய அபராதம், அதை தான் லார்ஜ் ஃபைன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இஃப் ஹி டசன்ட் கம்ப்ளை வித் அ கோர்ட் ஆர்டர். ஓகே, ஸோ இஃப் ஹி டசன்ட் கம்ப்ளை வித் அ கோர்ட் ஆர்டர் இஸ் லுக்கிங் அட் அ லார்ஜ் ஃபைன். அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். மீனிங் வந்து புரியுதா? அதிக அபராதத்திற்கு உள்ளாவார்கள், அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ லுக் பேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு திங்க் அபவுட் சம்திங் இன் த பாஸ்ட். ஓகே, பேக்னா பின்னாடின்னு தெரியும், லுக். ஸோ ரெண்டு சேரும்போது ஒரு புதுமையான மீனிங் நம்மளுக்கு கிடைக்குது. டு திங்க் அபவுட் சம்திங் இன் த பாஸ்ட், கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் திங்க் பண்ணி சொல்லக்கூடியது தான் அந்த டைமில் நம்ம லுக் பேக் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். when I look back on my childhood I realized how lucky I was to not have any responsibilities. ஸோ என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, when I look back on my childhood அப்படின்னா என்னுடைய குழந்தை பருவத்தை நான் நினைத்து பார்க்கும் பொழுது, அப்போ இந்த லுக் பேக் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தத்தில் வருது? பின்னாடி பார்த்தல்னு வராது, அந்த ஒரு சம்பவம் பாஸ்டில் நடந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தல். நான் குழந்தை பருவத்தில் உள்ளது வந்து நினச்சி பார்க்குறேன். அப்போ நான் என்ன ரியலைஸ் பண்ணுறோம்? அப்போ நம்மளுக்கு ஒரு பொறுப்புமே இல்லை. நம்ம வேலைக்கு போகணும், சம்பாத்தியம் பண்ணணும், இது பண்ணணும், வீட்டை லுக் ஆஃப்டர் பண்ணணும், எதுவுமே கிடையாது இல்லையா குழந்தை பருவத்தில். ஸோ தே ஹேவ் நோ எனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? when I look back on my childhood I realized how lucky I was to not have any responsibilities. So next, sixth one, look down on. Okay, so to consider someone inferior. Okay, ஸோ டு கன்சிடர் சம்மோன் இன்ஃபீரியர்னா ஒருத்தரை வந்து நம்மளுக்கு கீழே தாழ்வாக நினைத்தல். அதை தான் டு கன்சிடர் சம்மோன் இன்ஃபீரியர், டு பிலீவ் தட் யூ ஆர் பெட்டர் தேன் சம்மோன் அப்படின்னு நீ வந்து மற்றவங்களை விட சிறந்தவன் நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஒரு இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டு லுக் டவுன் ஆன் அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் த வே தட் அவர் பாஸ் லுக்ஸ் டவுன் ஆன் அஸ். ஷி ட்ரீட் அஸ் as if we are less important than her. ஓகே, எனக்கு வந்து நம்ம பாஸ் வந்து அவங்க ஒரு லேடி, அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய முக்கியத்துவம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லைன்னு நினைக்கிறாங்க, நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் லுக் டவுன் ஆன் அந்த மாதிரி வரும். லுக் ஃபார் அப்படின்னு சொல்கிறோம். லுக்கிங் ஃபார்னு சொல்லுவோம் இல்லையா, ஐ ஆம் லுக்கிங் ஃபார் சம் ஜாப் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். லுக் ஃபார் அப்படின்னா சர்ச்சிங் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் ஆர் சர்ச் சம்திங், சமன் ஆர் சம்திங். ஓகே, ஸோ சர்ச் ஃபார் சமன் ஆர் சர்ச் ஃபார் சம்திங், we can use the word, we can use the phrase the look for. Okay, so can you help me look for my keys? What is the meaning of this word question? Can you help me look for my keys? என்ன நான் சாவியை தேடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, என் சாவியை காணும்
தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்ச் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும் இங்கே லுக் ஃபார் அப்படிங்கிறது. ஸோ ஐ சீம் டு ஹாவ் மிஸ்லேட் தம் சம்வேர் எல்ஸ், நான் எங்கேயோ வச்சுட்டேன், என் சாவியை தேடி பார்க்குறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா. அந்த இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லுக் ஃபார். ஸோ ஜாபுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். லுக்கிங் ஃபார் அ ஜாப்னா வேலை தேடிக்கொண்டு இருக்கின்றேன், அந்த மாதிரியும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஐ ஆம் லுக்கிங் ஃபார் குட் ஃப்ரெண்ட், நான் ஒரு நல்ல நண்பனை தேடிக்கொண்டிருக்கிறேன், அந்த மாதிரியும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ லுக் ஃபார், லுக்கிங் ஃபார் அப்படிங்கிறது சேம் மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட் 8th பார்த்தீங்கன்னா லுக் ஃபார்வர்ட் டு. ஸோ லுக் ஃபார்வர்ட் ஜென்ரலாக நம்ம லெட்டர் எழுதும்போது மெயில் பண்ணும்போதெல்லாம் லுக் ஃபார்வர்ட் மோர் ஃப்ரம் யூ அப்படின்னு போட்டிருப்போம். லுக் ஃபார்வர்ட் மோர் ஃப்ரம் யூ அப்படின்னு நம்ம லாஸ்ட்டு முடிக்கும்போது தேங்க்யூ போடும்போது போடுவோம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் த லுக் ஃபார்வர்ட் டு? டு பி எக்ஸைட்டட் அபவுட் சம்திங் தட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். ஸோ என்ன மீனிங், நம்ம நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தெரியாத ஒரு விஷயம் இல்லையா, நம்ம என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது, அதுக்கு அதை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு இதை தான் நம்ம லுக் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லுக் ஃபார்வர்ட் டு. ஐ ஆம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு கிறிஸ்மஸ் திஸ் இயர் as my family are coming to visit. So what is the meaning for this sentence? I am really looking forward to Christmasனா, நான் கிறிஸ்மஸை எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் ஆவலுடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அன்றைக்கி என்னுடைய ஃபேமிலி எல்லாம் விசிட் பண்ணுறாங்க. மை ஃபேமிலி ஆர் கம்மிங் டு விசிட் அப்படின்னா என் ஃபேமிலியில் எல்லோரும் விசிட் பண்ண வர்றாங்க, ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறது தான் கம்மிங் டு விசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லுக் ஃபார்வர்ட் அப்படின்னா டு பி எக்ஸைட்டட் சம்திங் and that will happen in the future. Okay, so look forward more from you அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல விஷயம் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கும். Looking on, to visit someone for a short time. So we have to visit somewhere else and some person or someone for a short period of time. So in that place we can use the word looking on. Okay, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. Looking on your grandmother on your way home to make sure she has everything she needs. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், நீ வீட்டுக்கு வர்ற வழியில் பாட்டி வீட்டில் போய் பார்த்துட்டு பாட்டிக்கு எல்லா பொருட்களும் தேவையானது இருக்குதா இல்லைன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஷார்ட் வைல் யூ ஜஸ்ட் டு விசிட் யுவர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் when you come to our home. நீ வீட்டுக்கு வரும்பொழுது ஆன் த வேயில் அங்கே கிராண்ட் மதர் வீட்டில் விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தியாக இருக்கா, எல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்லக்கூடியதான் இந்த சென்டென்ஸ். Looking on your grandmother on your way home to make sure she has everything she needs. Okay, ஸோ ஓகே 10th வேர்ட் பார்க்கலாம் நம்ம. 10th வந்து லுக் இன்டூனா ரொம்ப இன்சைட் சொல்கிறோம், லுக்னா கவனிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ லுக் இன்டூன்னு வரும்போது வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட் ஃப்ரேஸ்? டு இன்வெஸ்டிகேட் ஆர் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் சம்திங். இன்வெஸ்டிகேட் ஆர் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் சம்திங்னா ஒரு விஷயத்தை பற்றி நன்றாக தீர விசாரிக்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நம்ம. ஓகே, அதை இன்வெஸ்டிகேட்னா என்ன சொல்கிறது, நம்ம அதை முழுமையாக தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ டோன்ட் ஹாவ் தட் இன்ஃபர்மேஷன் டு ஹேண்ட் பட் ஐ வில் லுக் இன்டு இட் அண்ட் ஐ கெட் பேக் டு யூ. அந்த விஷயத்தை பற்றி எனக்கு இன்னும் சரியாக தெரியல, நான் அதை கொஞ்சம் தீர விசாரிச்சுட்டு நான் உனக்கு பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங் தான் இது. ஸோ லுக் இன்டு அப்படின்னா டு இன்வெஸ்டிகேட் ஆர் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் சம்திங். ஒரு விஷயம் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, அப்படியா எனக்கும் தெரியலையே, நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம லுக் இன்டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ த மீனிங் ஃபார் த வேர்ட் த லுக் இன்டு இஸ் டு இன்வெஸ்டிகேட் ஆர் ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் சம்திங். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see the next one, the look on. To watch an event or an activity without taking part in it or getting involved. Okay, ஸோ சில விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம அதில் கலந்துக்கிடலை, ஜஸ்ட் வாட்சிங், ஜஸ்ட் லுக்கிங் த ஆக்டிவிட்டி. நம்ம ரூமில் ஒரு 7 பேர் இருக்கிறோம், ஆனால் நம்ம மட்டும் உட்காந்துருக்கோம், நம்ம தான் 6 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த இதை பார்க்குறோம், பட் நம்ம அந்த டான்ஸில் இன்வால்வ் ஆகலை, பார்ட்டிசிபேட் பண்ணலை. அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், லுக் ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். I looked on as my friends danced around the room. Okay, that is the meaning. I looked on as my friends danced around the room. நான் ரூமில் அங்கேயும் ஆடிட்டு இருக்கிறாங்க, அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது. பட் ஐ எம் நாட் டான்ஸிங் வித் தம். அது இந்த மீனிங் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ லுக் அவுட்னா வார்னிங் சம்மன் டு பி கேர்ஃபுல் ஆர் டு பி விஜிலண்ட். ஓகே, ஸோ லுக் அவுட் அப்படின்னு சொன்னால்
ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம். பார்த்துப்போ, அந்த இது உடஞ்சிருக்குது, பார்த்து அந்த ஏணி வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு, ஏறும்போது பார்த்து ஏறு அப்படிலாம் சொல்லுறோம் இல்லையா. அதுக்கு வந்து we can use the phrase look out. So let's see the example. Look out, there is a broken glass on the floor. ஸோ அந்த ஃப்ளோரில் தரையில் வந்து ஒரு கிளாஸ் உடஞ்சி கிடக்கு, நீ போகும்போது கவனமாக போ அப்படின்னு சொல்கிறதான். லுக் அவுட், there is a broken glass on the floor அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் 14th சென்டென்ஸ். இப்போ 14th வேர்ட் பார்த்தீங்கன்னா லுக் அவுட் ஃபார் சம்மோன். ஓகே, ஸோ டு கேர் ஆஃப் சம்மோன், கேரிங். ஏன் பார்த்தீங்கன்னா லுக் அவுட் சொல்கிறது கேரிங் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வருது. டு கேர் ஆஃப் சம்மோன் ஆர் ப்ரொடெக்ட் தம் அண்ட் மேக் ஷுர் தே ஆர் ஆல் ரைட். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக்ட் அவுட் ஃபார் மை லிட்டில் சிஸ்டர். நான் என்னோடய லிட்டில் சிஸ்டருக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறேன், அவளுக்கு அந்த மாதிரி சொல்கிறது தான் லுக்ட் அவுட். ஓகே, டு கேர் ஆஃப் சம்மன், அவன் மேலே ரொம்ப கேரிங்காக பாதுகாப்பாக ஒரு இதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக்ட் அவுட் ஃபார் மை லிட்டில் சிஸ்டர். ஸோ லுக் அவுட் ஃபார் சம்மன், டு கேர் ஆஃப் சம்மன் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகே, 15th பாருங்கள். லுக் டுனா to rely on someone or something for help or advice. யாரையாவது நம்ம நம்புகிறோம் இல்லையா, நம்பி அவங்கக்கிட்ட இருந்து அட்வைஸ், ஒரு ஹெல்ப் எடுக்கிறோம், அந்த இடத்துல நம்ம லுக் டு அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். we have always looked to our mother for guidance. எப்போவுமே நாங்கள் எங்கள் அம்மாட்ட ஒரு அறிவுரை கேட்போம், அட்வைஸ் கேட்போம். ஒரு காரியம் செய்யணும்னா அம்மாட்ட கேட்போம் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் லுக் டு அப்படின்னு சொல்கிறோம். டு ரிலைனா நம்ப தகுந்த ஒரு நபர்கிட்ட இருந்து அறிவுரைகளோ ஒரு உதவியோ பெறுவதைத்தான் லுக் டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 16th. லுக் த்ரூ, திஸ் இஸ் எக்ஸாமின் ஆர் ரீட் சம்திங் யூஷுவலி ப்ரீஃப்லி. ஸோ எக்ஸாமின்னா என்னது, நல்லா கரெக்ட் தீவிரமாக அதை உள்ளாராய்ந்து படிக்கிறது. ரீட் சம்திங் அப்படின்னு சொல்லிக்கலாம். யூஷுவலி ப்ரீஃப்லி, ஷார்ட்டாக அதை ஆராய்ந்து சொல்வது. ஸோ கேன் யூ ஹாவ் அ லுக் த்ரூ திஸ் ரிப்போர்ட் பிஃபோர் ஐ ஹேட் இட் டு த பாஸ் ப்ளீஸ். நம்ம பாஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம கொலீக்கிட்ட ஆஃபீஸில் ஸ்டாஃப்ட்ட கேட்குறோம், இதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், நான் பாஸ்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அந்த மாதிரி இடங்களில் லுக் த்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ எக்ஸாமின் ஆர் ரீட் சம்திங் யூஷுவலி ப்ரீஃப்லி. ஓகே, ஸோ 17 டு பி லுக்கிங் அப், கெட்டிங் பெட்டர் ஆர் இம்ப்ரூவிங். ஓகே, ஸோ கெட்டிங் பெட்டர்னா கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இருக்குது, நல்ல நிலைமைக்கு வர்றது. இம்ப்ரூவிங்னா நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகுறது. ஸோ அவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஃபைனலி சீம்ஸ் டு பி லுக்கிங் அப். எங்களுடைய பொருளாதார நிலைமை வந்து கடைசி கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் டு பி லுக்கிங் அப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டிங் பெட்டர் ஆர் இம்ப்ரூவிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். லுக் சம்திங் அப், டு சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம்? look something up. We can look up the restaurant's address on the internet. ஸோ நம்ம சர்ச் பண்ணுறோம் சில விஷயத்தை வந்து, அங்கே வந்து லுக் சம்திங் அந்த மாதிரி வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ரேஸ் வந்து we can look up the, look up தான் போட்டிருக்கோம், சர்ச்சுக்கு பதில் பாருங்கள். we can look up the restaurant. அந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு அந்த அட்ரஸ் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோங்கிற போது we can use the phrase look up or look something up. Okay, and next we can say look someone up. Okay, go to visit someone, find an old friend or whatever maybe it is. So go to visit someone, ஒருத்தரை போய் நம்ம விசிட் பண்ணுறது, ஒருத்தரை பார்க்க போகிறது, அந்த மாதிரி இடத்துல look someone அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ look me up if you are ever in Singapore. ஓகே, look me upனா நீ சிங்கப்பூர் எப்போ வந்தீங்கன்னா ஏன்னா வந்து சந்தி அப்படின்னு சந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம look me up if you are ever in Singapore. So look someone up means go to visit someone. That is the meaning. Okay, so 20 you can say look up to someone, to admire or respect someone. மரியாதை நிமித்தமாக நம்ம ஒருத்தரை சொல்லக்கூடிய இடத்துல லுக் அப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு மை ஃபாதர். ஓகே, நான் எங்கள் ஃபாதரை பார்த்து அட்மையர் அண்ட் ரெஸ்பெக்ட். ஓகே, மரியாதையுடன் அப்பாட்ட எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு மை ஃபாதர். Okay, and look upon or someone or something, to consider or regard someone or something in a particular way. So I have always looked upon or looked on my mother as a friend. ஒருத்தரை வந்து கன்சிடர் ரெக்கார்ட் சம்மோன்னா ஒருத்தரை நம்ம நினச்சிக்கிறது, எப்படி நம்ம வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது வந்து. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறோம், அதனால் இங்கே நம்ம லுக்ட் அப்பான் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Okay, 22. Look away. Look away means another to turn your eyes away from someone
or something that gives a bad feeling such as the fear, shame, pain, disgust or embarrassment. ஸோ ஏதாவது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கவனத்தை திசை திருப்புறோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம லுக் அவே அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஐ லுக்ட் அவே ஆஸ் த டாக்டர் பீல்டு த பேண்டேஜ் ஆஃப் மை ஆர்ம். ஸோ கையில் அடிபட்டிருக்கு, புண்ணு இருக்குது, அப்போ பேண்டேஜ் போட்டிருக்காங்க. பேண்டேஜ் ரிமூவ் பண்ணும்போது அந்த தொலியெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பெயினாக இருக்கும் இல்லையா, அது நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே நான் அதை பார்க்க மாட்டேன், இங்கிட்டு திரும்பிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஐ லுக்ட் அவே ஆஸ் த டாக்டர் பீல்டு த பேண்டேஜ் ஆஃப் மை ஆர்ம். ஓகே, தட்ஸ் ஆல்சோ டியர் மை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்போக்கனில் வந்து உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷை மெருகுபடுத்துங்கள், அழகுபடுத்துங்கள், ஆங்கிலத்தில் அழகாக பேசுங்கள். ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த ஒரு லெசனில் இன்னொரு ஃப்ரேசல் வெர்ப் இல்லை இன்னொரு சென்டென்சஸ் எதுலையாவது நம்ம நல்ல ஒரு லெசனோடு உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் செந்தில்குமார். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நம்ம வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ யூ கேன் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அவர் அப்லோட்ஸ் அண்ட் வீடியோஸ். ஓகே, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.